பள்ளிக்கூடங்களில் சாதி கயிறு கட்டுறது, பள்ளிக்கூடமே ஒரு சாதி கொலையால் ரெண்டாகி இது வந்து மேல் கோபாலசமுத்திரம் கீழ் கோபாலசமுத்திரம் பள்ளிக்கூடம்னு சொல்லி கீழ் கோபாலசமுத்திரம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கீழே உட்காந்து எழுதுவாங்க. இப்போ இந்த நிமிடம் நடக்கு, இந்த நிமிடம் மேல் கோபாலசமுத்திரத்தில் பெஞ்சில் உட்காந்து எழுதுவாங்க. இப்படி ஒரு சுவர் தான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஒரு முறை மார்க்கெட்டுக்குள்ளே எங்கள் அப்பா கூட போகும்போது ஒரு தலையை ராஜபாளையம் வெட்டுன்னு சொல்லி, இப்படி இருக்காது, இந்த வெட்டு வந்து குறுக்க இருக்கும், ராஜபாளையம் வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அப்படி கொண்டு வந்த ஒரு தலையை நான் பார்த்து மயங்கியிருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சாதியிலேருந்து அந்த சாதி ஆள் தான் உங்களை வந்து பாராட்டுவான், நீங்கள் நல்லா மோசமாக பண்ணால் கூட பாராட்டுவாங்க. அதுதான் அங்கே இருக்கிற துரஷ்டம். அது எல்லாமே அந்த அரசியல் வந்து அதில் இருந்தது. அதுவும் குறிப்பாக அமீர் வந்து காரில் வந்து போகிறது, அவன் திறமையில தான் நல்லா ஜெயிச்சான் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கு இல்லையா. பைசனில் மாறி வந்து தான் யார் அப்படிங்கிறத வந்து முகம் காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். டூடில் வந்து ஒரு பெண் அவளோட சாய்ஸை அவள் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே படத்தில் ஒரு டயலாக் இருக்குது, இவள் உட்காந்துருக்கிறத பார்த்தா ஃபோனோகிராஃபியில் பான் ஃபிலிமில் வந்து உட்காந்துருக்க போஸ் இட்ஸ் ஸோ டிமீனிங் ஃபார் இது. அது எப்படி சென்சாரில் தப்புது? அதே மாதிரி தான் ஆண் பாவம் போடாது அந்த படமே ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்ற விஷயத்தை டேக் பண்ணி சொல்கிறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? உண்மைதான். முதல் காட்சியே அந்த பொண்ணு பார்க்க வரும்போது அவர் கீழே உட்காருவார், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சேர் போடுவாங்க, மேலே உட்காருவார். அங்கே கூட ஒரு 3 பெண்கள் உட்காந்துருப்பாங்க கீழே. அது எப்படி அவங்களால வந்து அப்போ போட்டால் எல்லாருக்கும் போடணும். மோகன்ஜி விஷயத்தில் அவங்க பாடினது தவறுன்னு அவங்க உணர்ந்து கொண்டது அவங்களோட ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அவங்க பர்சனலாக தான் அதை ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதில் பாடினது இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த இதை கூடயா ஒரு பாடகர் சொல்லக்கூடாது? அப்போது எனக்கு என்னமோ தோணுது, உங்களுடைய எதிர்ப்பை ஒரு பெண் சொன்னால் உங்களுக்கு அதீதமான கான்ட்ரவர்சிஸ் வருது, ஒரு ஆண் சொன்னால் ஆமாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலுடைய 60% ஓட்டரசியலை நிர்ணயிக்கிறது சாதி தான். அதை நம்ம மறுக்கவே முடியும். அப்படி இருக்கிறப்போ அது கலைக்கும் வந்துருச்சு. ஆனால் இவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணுறது ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க தான் தே ஆர் கல்ட் மேக்கர்ஸ். மோகன்ஜியுடைய படங்களோடு எனக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது, இதுவும் கிடையாது. நாடக காதல்னா என்னதுங்க? நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனோடு ஒரு பெண்ணை போய் ஒரு அறையில் இருந்து நீ முதலிரவும் உடலுறவும் கொள்ளுன்னு சொல்கிறது நாடகம் இல்லாத காதலாம். ஃபில்மேட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷனில் நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஜேவா தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதுக்கு பிறகு எழுத்தாளர், பாடலாசிரியர், பேச்சாளர், அதுக்கு பிறகு இப்போ இயக்குனராகவும் அவதாரம் எடுத்துக்கக்கூடிய தமயந்தி அவர்கள். ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய காயல் திரைப்படமும் வெளியாகி நிறைய பாராட்டுகளையும் வாங்குச்சு. இந்த வருஷம் தமிழ் சினிமா எப்படி இருந்தது, இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சந்திச்சதுல மகிழ்ச்சி. முதல்ல கண்டிப்பாக நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் முதல்ல உங்களுடைய ஊர்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி பிறந்து வளர்ந்து அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஊர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நம்ம ஊரை நினச்சி நாமளே கவலைப்படுற சில விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி திருநெல்வேலியை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுற விஷயம் என்ன, சோகப்படுற விஷயம் என்ன? திருநெல்வேலி அப்படின்னு சொல்லும் போதே அந்த காற்று இருக்கு இல்லையா, அது பர்சனல் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியல. அப்போல்லாம் வந்து சென்னையிலேருந்து எஸ்சிடிசியில் தான் போவோம். அந்த ஜன்னல் கதவு திறக்கும், மூடிக்கலாம். காலையில் எங்கள் ஊர் தாழையத்து பக்கம் நுழையும் போது அந்த கதவை திறப்பேன். உலகத்தில் ஆகச்சிறந்த காற்று வந்து என் முகத்தை படுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு காற்று நம்ம கன்னத்தை தொட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிலப்பதிகாரத்தில் சொல்லுவார் இல்லையா, கோவலனை பார்த்து செடியெல்லாம் வேண்டான்னு சொல்லிச்சுன்னு. அந்த காற்று நம்மளை வரவேற்கும் திருநெல்வேலியில். அதுக்கு காரணம் அந்த நதியான்னு தெரியல. அந்த நதி வந்து நுரைச்சி ஓடுற ஒரு நதி. ஸ்லோச்சனா முதலியார் பாலத்தில் வெள்ளம் வரும்போது அது நீங்கள் இப்படி தொடலாம் கையை. அது இப்படி நான் தொடும்போது இந்த கையை எங்கள் அப்பா பற்றியிருப்பார். ஒரு சைக்கிளில் வெள்ளம் வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அது ஒரு அற்புதமான ஊர். வயல், காற்று, அப்புறம் வந்து இயற்கை. ஆனால் அந்த ஊருடைய ப்ளஸ் அது அப்படின்னா
அந்த ஊருடைய மக்களுடைய மனோபாவம் வந்து மிகப்பெரிய மைனஸ். கல்வி எங்கள் ஊரை சாதி மனோபாவத்திலேருந்து மீட்டெடுத்துரும்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இன்னி வரைக்கும் நடக்கலை. இப்பவும் நடக்கலை. இன்னும் வந்து பள்ளிக்கூடங்களில் சாதி கயிறு கட்டுறது, பள்ளிக்கூடமே ஒரு சாதி கொலையால் ரெண்டாகி, இது வந்து மேல் கோபாலசமுத்திரம் கீழ் கோபாலசமுத்திரம் பள்ளிக்கூடம்னு சொல்லி, கீழ் கோபாலசமுத்திரம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கீழே உட்காந்து எழுதுவாங்க. இப்போ இந்த நிமிடம் நடக்குது. இந்த நிமிடம் மேல் கோபாலசமுத்திரத்தில் பெஞ்சில் உட்காந்து எழுதுவாங்க. இப்படி ஒரு சுவர் தான் வந்து அதை டிவைட் பண்ணும். ஆனால் இன்னுமே அரசாங்கம் எல்லாம் கண்டுக்காம இருக்காங்க. அது ஏன் அது இன்னும் வெளியே தெரிய மாட்டேங்குது? வெளியே தெரியாமல் அல்ல, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஓட்டரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது சார்ந்த ஒரு தாக்கம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழும். அப்போ அதை கை வைக்காமலேயே வந்து அதை அமிக்கபிளாக கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா அரசியல்வாதிகள் கருதலாம் இல்லை கருதுறாங்க. ஆனால் சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறோமே தவிர அப்படியான ஒரு சூழல் தெற்கு மாவட்டங்களில் இல்லை. இங்கே வந்து வடக்கு தமிழ்நாட்டில் வந்து பூடகமாக இருக்குது, மண்ணுள்ளி பாம்பாக இருக்குது. அங்கே எங்கள் ஊரில் கேட்குற ரெண்டாவது கேள்வி, உன் பேர் என்ன, நீங்கள் என்ன ஆளுங்க? அது கூச்சம் நாச்சம் இல்லாமல் கேட்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்களே நீ என்ன சாதின்னு கேட்பாங்க, வெளிப்படையாக கேட்பாங்க. அப்படியான ஒரு சூழலில் தான் நான் வளர்ந்தேன். அதனால கல்வி எங்களை வந்து மீட்டெடுத்துரும், இந்த மாதிரியான விஷயங்களை எங்களை விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் இல்லை. அங்கே சாதிங்கிறது ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து உரையாடல்களை அங்கே நடத்திக்கிட்டே இருந்து பள்ளி மாணவர்கள்கிட்ட பிறப்பால் எல்லாரும் சமம்னு சொல்கிற ஒரு யுக்தி வந்தால் தான் அது மீளும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னால சமூகத்துக்கு எந்த விதமான நல்ல ஒரு பிரதிபலிப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னோட திடமான எண்ணம். இல்லை, ஏன் திருநெல்வேலி நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒரு வன்முறை நிறைந்த ஊர் அப்படின்னாலே அது மதுரையை தான் அதிகமாக காட்டுவாங்க. இப்போ கொஞ்சம் திருநெல்வேலி பக்கமும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுது அப்படின்னு தமிழ் சினிமாவில் திருநெல்வேலி கதைக்களமாக வச்சு நிறைய படங்களும் வர ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் அது மாறாமல் இருக்கா, இல்லை பழைய பிரச்சனைகளை பற்றி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை, அந்த காலத்திலேயே திருநெல்வேலினா அவங்களுக்கு சாதிய கூறுகள் உள்ளது. எட்ரா அல்வால அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஒரு முறை மார்க்கெட்டுக்குள்ளே எங்கள் அப்பா கூட போகும்போது ஒரு தலையை ராஜபாளையம் வெட்டுன்னு சொல்லி, இப்படி இருக்காது, இந்த வெட்டு வந்து குறுக்க இருக்கும், ராஜபாளையம் வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அப்படி கொண்டு வந்த ஒரு தலையை நான் பார்த்து மயங்கியிருக்கிறேன். ஸோ அது வந்து கொடூரங்கள் மத்தியில் வந்து ஒரு பூ பூக்குமா அப்படின்னா தெரியல. அது ரொம்ப கஷ்டம். அந்த மனோபாவம் ஒருத்தரோட நீங்கள் மாற்று கருத்து உள்ளவங்களாக இருக்கலாம், மாற்று கருத்துக்களை எப்படி எதிர்கொள்வது, மாற்று சிந்தனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது வன்மம் சார்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே வன்மம் சார்ந்ததாக இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய துரதிர்ஷ்டம். சினிமாக்களில் நீங்கள் கமர்ஷியலிசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்படி யாராவது ஒரு வில்லன் குறிப்பாக சாதிய பரிமாணத்தோடு வரும் பொழுது அதுக்கான இன்டென்சிட்டி கூடுது. ஏன்னா எல்லோரும் அதோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. எந்த சாதியோடு அவங்க ரிலேட்டபிளாக இருக்காங்களோ அந்த சாதியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கூறுகள் இருக்கு. பொதுவாக அது வில்லனிசம் இல்லை, அதுதான் ஹீரோயிசம் இங்கே தமிழ் சினிமாவில். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரம்னு நினைக்கிறேன். கலை வந்து அப்படி ஆயிருக்கவே கூடாது. ஸோ இப்படி இருக்க சூழலில் ஒரு கடத்தில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிட்டு சென்னை நோக்கி வரீங்க. வரும்போது சென்னையில் உங்களுக்கு புதுசாக பட்ட விஷயங்கள் என்னென்ன? இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லையா, எல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தோணியிருக்கும்ல உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் சென்னைக்கு அடிக்கடி வருஷம் வருவேன். ஏன்னா எங்கள் அத்தை பெரம்பூரில் தான் இருந்தாங்க. ஸோ வர்றது உண்டு. அதனால் சென்னை ஒரு புது நகரம் கிடையாது. ஆனால் வாழ்வியல் சார்ந்து இங்கே வரும்பொழுது சென்னை வந்து ஒரு சிறகு கொடுக்குது பெண்களுக்கு. அது வந்து பறக்கிறதுக்கான பூமி. இது முதல்ல காலை ஊனு, அதுக்கப்புறமா நீ சிறக விரி, அப்புறமா பற, இதுதான் உன்னுடைய வானம்னு கற்றுத்தருது. இது ஒரு மன ரீதியான ஒரு சுதந்திரத்தை உருவாக்குது. ஆனால் அந்த மனரீதியான சுதந்திரம்ங்கிறது கட்டற்று இருக்கக்கூடாது. உங்கள் மனசாட்சிப்படி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான வானத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அதில் பறக்கிறதுங்கிறது சிறந்ததுன்னு நினைக்கிறேன் சென்னை. ஏன்னா திடீர்னு வந்து கிடைக்கக்கூடிய சுதந்திரம் அளவற்றதாக இருக்கும் பொழுது நாம் யாருங்கிற சுயத்தை நிறைய பெண்கள் மறக்கக்கூடிய ஒரு பெண்கள் இல்லை, ஆண்களும். ஸோ இது எல்லாருக்குமான பூமி, எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய பூமி. நல்ல வாய்ப்புகளும் இருக்கும், மோசமான வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம எந்த வாய்ப்பை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சூப்பர். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்காட்சியில் பணிபுரியுறீங்க. தடயம் முதல் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லென்த்தாக ஒரு 1.5 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 hour மூவி அது ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்புறம் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கே வாய்ப்பு வருது. இந்த வருஷம் இயக்குனர் அப்படின்னு பேரோட காயல் ரிலீஸ் பண்ணுறீங்க. படம் பார்த்தவங்க மட்டும் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த படம் பார்க்குற வாய்ப்புகள் அமையாமல் போகுது. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஓகே நம்ம படம் வந்து நல்ல படம் எடுத்திருக்கோம், ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேராது அப்படின்றது உங்களுக்கு முதலே தெரியுது. அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்க? அது உங்கள் டீம் எல்லாரும் சொல்லியிருப்பீங்களே, நல்ல படம் தான் எடுத்திருக்கோம், ஆனால் அதை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது? ஆக்சுவலாக வந்து எனக்கு எந்த இடத்துலையும் நம்பிக்கை தோற்று போகலை ரிலீஸ் வரைக்குமே. ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்தோன்னு நாங்கள் நம்பினோம். அவங்க நல்லா எடுத்துகிட்டு போனாங்க ரிலீஸ் வரைக்குமே. அப்புறம் ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் மாலில் இருக்கிறவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் தகராறு ஆயிடுச்சு, ஸோ அவங்க எந்த ஷோவும் மாலில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு. நம்ம படத்துடைய டார்கெட் ஆடியன்ஸ் டிஜின்னு சொல்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நமக்கு தெரியும், அது மாலில் உள்ள ஆளுங்க தான். அவங்ககிட்ட போகலை அப்படின்னு தெரியும் பொழுதே மற்ற தேட்டர் எதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது அது நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போவுமே இந்த படத்துடைய தலையெழுத்து என்ன அப்படிங்கிறது தெரியுது. விஷயம் என்னென்னா, இது நான் கமர்ஷியல், இதில் ஒரு காமெடி கிடையாது, ஃபைட்டு கிடையாது, சரியா? இதில் உள்ள பாட்டே வந்து இது தொய்வை வந்து சரி இப்போ ஸ்லோவாக மூவ் ஆக்கக்கூடிய ஒரு படம். இதனுடைய தொய்யை சமன் செய்கிறதுக்காக வச்சது தான். நம்ம வந்து எவ்வளவோ சொல்லலாம். அந்த படத்தின் மேலே எனக்கு வைக்கப்பட்ட விமர்சனம், இது மலையாள படம் மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ மலையாள படம் நிறையா வரணும், மலையாள படம் மாதிரி படம் எடுக்கணும்னு பேட்டிகளில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தளம் உருவாகணும்னு ஒரு உண்மையான உத்வேகத்தில் பேசினாலும் மார்க்கெட்டுன்னு வரும்பொழுது அது மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீ இதே படத்தை மலையாளத்தில் எடுத்துருந்தா கொண்டாடி இருப்பாங்களோ? என்னவா? இதே படத்தை மலையாளத்தில் எடுத்திருந்தா கொண்டாடி இருப்பாங்களோ? இல்லை, மலையாளத்தில் இதுக்கு வரவேற்பு நிச்சயம் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா, நம்ம ஹோல் மணியையும் தமிழ் ரிலீஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால மலையாளத்தை நம்ம வந்து தவிர்த்தோம். ஓகே. அந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறைந்த பட்ஜெட்டில் ஒரு 7 ஊர் போய் 26 நாளில் எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் பார்க்குறவங்கெல்லாம் ஒவ்வொரு கருத்து சொல்லும் பொழுது அது தக்க வந்து அந்த எடிட் போகும். ஏன்னா படம் விற்கணுமே. நீங்கள் கத்திரிக்காய் வந்து ஆர்கானிக்காக வச்சா மட்டும் போதாது, அது எந்த தளத்தில் விற்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து இருந்ததுனால சினிமா எடுக்கிறதுங்கிறது வெறும் ஒரு படம் பண்ணுறது இல்லை மட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. எப்போயாவது ரிலீஸ்க்கு பிறகோ அல்லது ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சா உங்களுக்கு, இது மேபி நம்ம கமர்ஷியலாக பண்ணியிருந்தா நல்லா ஒத்துருக்கலாம் அந்த படத்தை அப்படின்ற மாதிரி? இந்த படத்தை கமர்ஷியலாக எப்படி எடுக்கணும் இந்த கதைக்களத்தை அப்படின்னு எனக்கு புரிப்படலை. ஏன்னா இது அதுக்கான படம் இல்லை. ஒரு பொண்ணு இறந்துடுறா, அவளுடைய ஆஷஸை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேமிலி போகுது. அந்த பொண்ணு இறந்ததில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேறுபாடு. போகிற வழியில் அவளுடைய கல்யாணத்துக்கு முன்னான காதலனை சந்திக்கிறாங்க. அவன் ஒரு கட்டத்தில் அந்த பயணத்தில் நுழைகிறான். ஸோ இதுதான் கதை. இதில் எங்கே நம்ம வந்து கமர்ஷியலாக பண்ண முடியும்? மேபி இந்த படத்தை ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். அது வேணால் நான் யோசித்திருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய ஹீரோவோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டோ பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இந்த சென்ஸ் வந்து பாப்புலாரிட்டி வைஸ் முகம் தெரிஞ்ச ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ரீச் அதிகமாக இருந்திருக்கும். இந்த வியாபாரத்தில் இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது. அப்போ அவர் புதுசாக ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட கூட செஞ்சுருப்பாங்க. ஓகே. இந்த வருஷம் உங்கள் படங்களோடு சேர்த்து நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நீங்களும் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலே எனக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம்? பைசன். ஓகே. எனக்கு தமிழில் பைசன் பிடிச்சிருந்தது. ஹிந்தியில் ஹோம் பவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பைசன் ஏன் பிடிச்சது அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து நான் திருநெல்வேலி, எனக்கு இந்த உட்கூறுகள் எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து ஒரு சாதியிலேருந்து அந்த சாதி ஆள் தான் உங்களை வந்து பாராட்டுவான். நீங்கள் நல்லா மோசமாக பண்ணால் கூட பாராட்டுவாங்க. அதுதான் அங்கே இருக்கிற துரஷ்டம். அது எல்லாமே அந்த அரசியல் வந்து அதில் இருந்தது. அதுவும் குறிப்பாக அமீர் வந்து காரில் வந்து போகிறது, அவன் திறமையில தான் நல்லா ஜெயிச்சான் அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கு இல்லையா? ஒரு பைசனில் மாறி வந்து தான் யார் அப்படிங்கிறத வந்து முகம் காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப வீரியத்தோட முகம் காட்டியிருக்கார். அதில் வன்முறை அதிகம். ஆனால் எங்கள் பூமி அப்படிப்பட்ட பூமி தான். அது அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் பூமியில் அதை காட்டிலும் கோரமான வன்முறைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். தாமிரபரணியில் வந்து
படுகொலைகள் நடக்கும் பொழுது விக்னேஷ்னு ஒரு 1.5 வயசு பையன், அந்த கூட்டத்துக்கு வந்த பையன், அவனோட பாடியை வந்து அந்த நதியில் வந்து கண்டெடுக்கும்போது நான் அந்த பாலத்தில் தான் இருந்தேன். அந்த பையன் எதனால இறந்தான்? அந்த பையனுக்கும் அந்த ஊர்வலத்துக்கும் என்ன சம்மந்தம்? அந்த பையனோட வாழ்க்கை அவன் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் நான் பல நேரம் வந்து யோசிக்கிறது உண்டு. ஸோ ஒரு நதியவே அதனோட கரையை கரைப்பட செய்தவர்கள் தான் அந்த அரசியல்வாதிகள். புரியுது. நீங்கள் சொல்லும்போதே யோசிச்சு பார்த்தா என்னென்ன நடந்திருக்கும், தெரிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ, தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாராட்டின படம் சொல்லிட்டீங்க. இந்த படத்தோட கருத்து எனக்கு ஒத்து போகலை. சில படங்கள் பார்க்கும்போது இதை மக்கள் கொண்டாடுறாங்க, அது எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரியான படங்கள் எதுவும் இருக்கா? இருக்கு. எனக்கு டூடு அப்படிதான். ஆண்கள் ஆண் பாவம் பொல்லாதது. பிரதீப் ரங்கநாதன், ரியோ 2 பேரோட நடிப்பு எதுவுமே நான் சொல்ல இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. பட் இன்னைக்கு தேதியில் வந்து ஃபெமினிசம் மார்க்கெட்டபிள் ஸ்டஃப்பாக இருக்குது. ஓகே. நீங்கள் மார்க்கெட்டுன்னு வரும்போது நீங்கள் சுயம் சார்ந்த பெண்களை அடையாளம் காட்டுறது வந்து சரியாக இருக்குது. பெரியார் இஸ் அ மார்க்கெட்டபிள் ஸ்டஃப், அம்பேத்கர் இஸ் அ மார்க்கெட்டபிள் ஸ்டஃப், எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இன்டென்ஷன் அப்படிங்கிறது படத்துடைய ஏதாவது ஒரு கோடியில் தெரிஞ்சிருது. உதாரணத்துக்கு டூடில் வந்து ஒரு பெண் அவளோட சாய்ஸை அவள் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே படத்தில் ஒரு டயலாக் இருக்குது, இவள் உட்காந்துருக்கிறத பார்த்தா ஃபோனோகிராஃபியில் பான் ஃபிலிமில் வந்து உட்காந்துருக்க போஸ் இட்ஸ் ஸோ டிமீனிங் ஃபார் இது. அது எப்படி சென்சாரில் தப்புது? சரியா? அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு காயலில் வந்து மயிருன்னு ஒரு வார்த்தை வந்தது. மயிரை கட் பண்ணோம் நாங்கள், அதை மியூட் பண்ணுங்க நாங்கள். ஆனால் இன்னொரு படத்தில் அது மயிர் வருது, கேஷுவலாக வருது. கேட்டால் அதுக்கு ஒன்று கொடுப்பாங்க, நீ உங்கள் இது A7+, அது 12+, அது 14+. அதுலேயே கேட்டகரி இருக்கு. அதுலேயே கேட்டகரி. எனக்கே அது அப்போ தான் தெரியும். ஓகே. இது A7+, அதாவது 7 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அம்மா அப்பாவோட பார்க்கலாம், வயது முதிர்ந்தவர்களோட பார்க்கலாம். 10 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 10+னா அப்படி UA 10+. அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த டியூட் படத்தில் ஒரு வசனம் வருது, இயக்குனர் தான் அது எழுதி, அந்த ஹீரோ நடிக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன பொறுப்பு இருக்கும்ல, அவங்களையும் அதை யோசிக்க மாட்டாங்க, யோசிக்காமல் பண்ணிடலாம் பேசாமல். இது பிரதீப் ரங்கநாதன் கேட்குற கேள்வி. பட் எனக்கு என்னென்னா, இந்த காலத்து ஜென்ஸி வந்து அதை விரும்புகிறாங்க அப்படின்னு தோணுது. அதை விரும்புகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து தெளிவான ஒரு புரிதல் இல்லை, பெண்ணியம் குறித்தோ இல்லை பெண்களுடைய சுயம் குறித்தோ. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பசங்க, ரொம்ப ப்ராட் மைண்டட் எல்லாம் இருக்குது. பட் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம அவங்கள மட்டும் குறை சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு முந்தின தலைமுறையான நம்மகிட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது, நம்ம சரியாக கடத்தலை அதை. இன்றைக்கி வந்து பெரியாரோட புக்கு ஏன் பாட நூலில் இல்லை தமிழ்நாட்டில்? ஒரு சின்ன பெண் வந்து அவளுடைய சுயம் சார்ந்து ஒரு பெண் ஏன் வந்து ஒரு மனுஷியானா, அப்போ அந்த புக்கை வந்து அவங்க ஏன் பரிந்துரை பண்ணல? அது 10 ரூபா புக்கு, ஒரு நான் டீட்டெயில்டாவது வைங்க, அதை கல்லூரிகளில் வைங்க. அதனால் நான் ஒட்டுமொத்தமாக, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற படத்தில் மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டயலாக் வரும்போது அந்த ஒட்டுமொத்த படத்தை பற்றின ஒரு பிம்பமே வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே சரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி தான் ஆண் பாவம் பொல்லாததும், அந்த படமே ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்ற விஷயத்த டேக் பண்ணி சொல்கிறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? உண்மைதான். அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காட்சிக்காக ஒரு கருத்தியலை உள்ளே வைக்கிறது இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி நிறையா இருந்தது. அதில் ரியோ வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவர், நல்ல நடிகர், ஒரு காட்ஃபாதரோ யாரோ இல்லாமல் இந்த இடத்துக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம். அந்த படத்துடைய வெற்றி எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரியோவை குறித்து பார்க்கும்போது. பட் என்ன அப்படின்னா, முதல் காட்சியே அந்த பொண்ணு பார்க்க வரும்போது அவர் கீழே உட்காருவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சேர் போடுவாங்க, மேலே உட்காருவார். அங்கே கூட ஒரு 3 பெண்கள் உட்காந்துருப்பாங்க கீழே. அது எப்படி அவங்களால வந்து, அப்போ போட்டால் எல்லாருக்கும் போடணும், அப்போ எங்கே போச்சு அந்த சமத்துவம்? அப்போ சமத்துவத்துடைய புரிதல் வந்து அங்கே உடஞ்சி விழுது. இல்லை, நான் சமீபத்தில் வந்து ஆர்வா அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு போஸ்ட் பார்க்குறேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஒரு டைரக்டர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை வந்து ஆமாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டைரக்டரோட ஈகோ என்னென்னா, அவர் இன்னொருத்தர்கிட்ட அந்த ஸ்கிரிப்டை காட்டி கேட்குறதே இல்லை. ஒரு
ஜெண்டர் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குது. ம், ம், இப்போ ம். எனக்கு வந்து ஒரு பெண்ணாக வந்து இது இடிக்குதுன்னா அதை நான் எப்படி வெளிப்படுத்த போகிறேன்? படம் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்த போகிறேனா? ஏன்னா அவர் வந்து ஒரு பதிவு எழுதியிருந்தார். அந்த டைரக்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அது வெளியான பிறகு நீங்கள் சொன்னதை நான் வச்சுருந்தேன்னா படம் ஹிட் ஆயிருந்திருக்கோன்னு சொன்னாருன்னு. கண்கெட்ட பிறகான சூரிய நமஸ்காரங்கள் என்ன பயன் கொடுக்கும்? ஒன்றும் கொடுக்காது. அப்போ இந்த மாதிரியான கருத்தியல் ரீதியாக ஒன்றும் இல்லாமல் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது, அதை நம்ம எப்படி வந்து ஹிட் ஆகணும், அவருடைய எல்லாரோட டெபியூ ஃபில்ம் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும், அதில் எனக்கு எந்த வித அடுத்த படம் இன்னும் சற்று கவனமாக எடுக்கணும் இருக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட இது வந்து நான் சொல்கிறதுனால அவங்கள நான் எந்த விதத்துலையும் டிமீன் பண்ணல. பட் புரிதல்களில் இன்னும் நிறைய நீங்கள் வந்து ஒரு லேடி அசிஸ்டன்ட் டிரெக்டரை வந்து வெறுமனே காஸ்டியூம் டிசைனர் காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டாக வைக்காமல் அவங்கள ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வாங்க, அவங்க டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. அது ஜெண்டராக ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டா அப்படிங்கிறத நீங்கள் வே பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன டயலாக்ஸில் இருக்கக்கூடிய அரசியல் முரண் வந்து நம்ம தவிர்த்திடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த இயக்குனர் இல்லை அடுத்த வரக்கூடிய இயக்குனர்கள் சரி பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக. நம்பலாம். அவங்க அதை முக்கியமான ஒருத்தரை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா நீங்கள் ஒரு இசை பிரியர். ராஜா சார் பற்றி இல்லாமல் அந்த இன்டர்வியூ நான் முடிக்க முடியாது. ராஜா சார் இப்போ வர தூங்குறதாகட்டும், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதாகட்டும், எல்லா வகையிலையும் அவருடைய பாடல்கள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ராஜா சார்கிட்ட பார்த்து நீங்கள் வியந்த விஷயம் என்ன? எப்படி இந்த ஒத்த மண்டைக்குள்ளே ஒத்த மெல்ல ஒப்ளாங்கைட்டாக்குள்ளே இத்தனை ராகமும் இத்தனை பாட்டையும் வச்சிருக்காரு. சி இட்ஸ் மார்வலஸ். ஒரு ரோபோவாலேயோ யாராலையும் வந்து இத்தனை பாட்டெலாம் பண்ணவே முடியாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி பார்ப்பாராம் ஒரு இதை பார்த்துட்டு அதுக்கு டியூன் கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னா எவ்வளோ வெர்சடைலாக இருக்கணும் அவர். எவ்வளோ தூரத்துக்கு டெடிகேஷன் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து கார் போகும் பிரசாத் லேப்குள்ளே, ஜெமினி பாவல படத்தில் இந்த டைமுக்கு போகும். சின்ன வயசில் அதெல்லாம் எனக்கு வந்து அவர் எப்போ கிளம்புவார், எத்தனை மணிக்கு ஜெமினி பாலம் மேலே போவார், எத்தனை மணிக்கு பிரசாத்துக்கு போவார், ஒரு வெறி இருக்கு இல்லையா? எல்லா இன்டர்வியூஸ்லேயும் நான் சொல்கிறது தான். ஐ திங்க் இளையராஜா தான் என்னுடைய முதல் காதலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மனசில் வரிஞ்சிக்கிட்டு மியூசிக் வந்து எப்போவுமே என்னென்னா அது உங்களை உங்கள் கூடயே துணை நிற்கும். இலக்கியம் மாதிரி நீங்கள் வந்து இலக்கிய அரசியலை விடுங்க, அதெல்லாம் விடுங்க, பட் அது உங்களை உருவாக்கும். அப்படி தான் வந்து இளையராஜா உருவாக்குனார். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து திருநெல்வேலியில் இருக்கும்போது இலங்கை வர்த்தக ஸ்தாபன வானொலி தான் அங்கே ரொம்ப பிரசித்தமானது. அங்கே வந்து KS ராஜாலாம் வந்து ராஜாவுடைய அந்த நுழைவை நான் ரொம்ப சிறுவயதாக இருக்கும் பொழுது அவர் அவ்வளவு வந்து போஷித்து அந்த பேசுகிற விதம் இருக்கு இல்லையா? வாட வாட்டுது ஒரு போர்வை, இந்த பாட்டுக்கு அவர் KS ராஜா அவர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக ஒரு அறிமுகம் கொடுத்து அதை வந்து பண்ணுவார். ஒரு குரலில் இருக்கக்கூடிய ஒரு தாபம் வந்து அது ஒரு சரிதா நடித்த படம்னு நினைக்கிறேன். சாமக்கோழி ஏ கூதம்மா ஆசையுள்ள சேவல் ஊருக்கென்ன காவல் பக்கத்தில் வந்து நில்லை அப்படின்னு வரும். ஸோ அது எஸ்பி சைலஜா அவங்க தான் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரல்களில் உள்ள அந்த ஏக்கம், இந்த சமீபத்தில் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து SPBயுடைய ஏக்கம் சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு பையன் அவ்வளோ அழகாக பேசினார். அவர் குரலில் என்ன பிரசித்தி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவோட இதில் எந்த பெரிய படோபகம் இருக்காது. ரொம்ப எளிமையான, இன்னைக்கு மேட்டிமை தன்மை இல்லாத ஒரு சாதாரண ஒரு கிராமத்து ஆளுக்கும் படிக்காதவர்களுக்கும் அதே நேரம் படித்தவர்களுக்கும் அந்த ஈக்குவல் பேலன்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் மியூசிஷியன்ஸ் அது வரைக்கும் ஒரு பல்லவியிலேருந்து இன்னொரு சரணத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மியூசிக் தான் ரெண்டாவது சரணம் டு வரும். ஃபஸ்ட்டு சரணம் டு சரணம் ராஜா தான் அதை மாற்றினது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சரணத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு லீட் இருக்கும். இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அப்படியே வந்து வேற மாறி இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் அதை அணுகிறது. அது வரைக்கும் வந்து ஒரு சப்பானி வந்து ஒரு படத்தில் பாட முடியுமா அப்படின்னா ஆமாம் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மலேசியா வாசுதேவனை வச்சு ஒரு பாட்டு.
என்ன அற்புதமான ஒரு அதுதான் எளிமைப்படுத்துதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ராஜாவை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலராக இந்த ஒரு பாடல் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். நான் இளையராஜாவுடைய இந்த ஒரு பாடல் நான் கேட்டால் போதும், என்னுடைய எல்லா சோகங்கள் எல்லாமே மறந்துடுவேன் அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுங்க? ஒரு பாட்டு. நாடோடி தென்றல்ல ஒரு கணம் ஒரு யுகமாக. சமீபத்தில் கூட எழுத்தாளர் வெற்றி இயக்குனர் அவர் வந்து அந்த பாடலை வந்து ஒரு மழையில் வந்து காரில் போகிறாரு, அந்த பாட்டு போயிட்டுருக்கு, அவர் முகநூலில் போட்டிருந்தார். அந்த பாடல் வந்து நீங்கள் எப்போ கேளுங்களேன், நீங்கள் சோகமாக இருக்கும்போது அது கேட்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கேட்கலாம். அந்த குரல்கள் அப்படியே மாறிடும் உங்களுடைய மன உணர்வுகளுக்கு தக்க. ஜானகியம்மா சந்தோஷமாக பாடுவாங்க, அப்புறம் ஜானகியம்மா சோகமாக பாடுவாங்க, அப்புறம் இளையராஜா சந்தோஷமாக பாடுவார். எனக்கு என்னென்னா இளையராஜாவுடைய குரல் இருக்குல்ல, இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். அது வந்து ஒரு தமிழ் சமூகத்தின் குரல்னு சொல்லுவேன். ஒரு தமிழ் சமூக ஆணுடைய குரல் அது. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ எளிதாக இன்றைக்கி எத்தனை பேர் வந்து அந்த குரலை வந்து ஏப் பண்ணுறாங்க, அது மாதிரியே பாட முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. ஒரு பெரிய கர்நாடிக் மியூசிக் அவரை வந்து காட்டிலும் இவருடைய குரல் ஏன் பரவலாக இருக்குது. ஓன் குத்தமா ஏன் குத்தமா, காதல் தோல்வி அடைஞ்ச எல்லாரும் வந்து அது ஒரு தேசிய கீதமாகவே வச்சுருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரீல்ஸில் என்ன வருது, உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம். அந்த ஹோப் இருக்குல்ல, ஒரு ஹோப்பை வந்து அவரோட பாடல்கள் வந்து கடத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் சோகம் இருந்தாலும் வந்து கடத்தும். நான் சொன்ன அந்த ஒரு கணம் ஒரு யுகமாகல, ஜானகியம்மா ஃபஸ்ட்டு சரணம் பாடி முடித்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆர்ஜியாக இருக்கும்போது நிறைய பேர் அது பாட்டு முடிஞ்சிட்டுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. அட மக்களா பேசாதீங்கடா, அவ்வளோ கிடுக்கிட்டு கிடுக்கிட்டுன்னு ஓடி இருக்கேன், அதுக்கப்புறம் தான் என் தலைவர் பாடுவான் அப்படின்னு. ஸோ அந்த அப்படியான ஒரு உயிருக்குள்ளே போய் ஒரு பறவை கூடு கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்த. அந்த ஒரு சைலன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறது இருக்கு இல்லையா. வானமும் பூந்தென்றலும் வாழ்த்துதே உன்னை தேடுதே, இது காதல் ராகமே. அவரோட குரலில் ஒரு கணம் இருக்கும் அந்த இடத்துல. அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆத்மாவுக்கு அவ்வளவு ஆறுதலை சொல்கிற மாதிரி இருக்கும். அதே சார் பற்றி பேசலாம், நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் பாடல் ஆசிரியராக எழுத்தலாகும், நிறைய பாடல்கள் நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எழுதுகிற அந்த சமகாலத்திலேயே சில பாடல் வரிகளை பார்க்கும்போது உங்களுக்கு முரணாக இருந்திருக்கா? ஏன் இந்த வரி எப்படி ஏற்றுக்கிறாங்க, இப்போலாம் பாட்டு வரிகளை பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி? இல்லை, எனக்கு பாடல்கள் வந்து நான் எழுதின காலகட்டத்தில் அவ்வளோ முரணாக எனக்கு தோணுனதில்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பாடலே வந்து ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓரம் போ ருக்குமணி வண்டி அது இலங்கையிலேயே வந்து பேன் பண்ணப்பட்ட ஒரு பாடல். அங்கே வந்து அது பெண்களை வந்து தரங்கட்டத்தனமாக பேசுகிறது ஒரு பாடல் வரிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் லேட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சாதி சார்ந்து நடிகர் கார்த்திக் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் வந்து திருநெல்வேலியில் திருவிழாக்களில் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆக்சுவலாக அற்புதமாக எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் தான் இருக்கிறாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா ரொம்ப அற்புதமாக எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி யாராவது அண்டர்ரேட்டட் சொல்லுங்கள், இவர் நல்லா எழுதுறாரு ஆனால் இவருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்க மாட்டேங்குது, வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா? எனக்கு பார்வதியை சொல்லுவேன், பாடலாசிரியர் பார்வதி. அப்புறம் இந்த கஞ்சாப்பூ அது அவ்வளோ அந்த அந்த தத்தகாரம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ வசியப்படுத்துறதா இருக்கும் அவர் யூஸ் பண்ணுறது. எனக்கு பார்வதிகிட்ட பிடிச்சதுமே அந்த தத்தகாரம் தான். கண்ணுக்குள் புத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனே வா தித்தின், அது அவ்வளோ அற்புதமாக. அவங்க விஜய் பாட்டில் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். பட் ஏன் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல? மேபி ரொம்ப திறமையாக இருக்காங்களோ. இல்லை, அந்த கல்ச்சர் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆங்கில வார்த்தைகள் கலந்து எழுதுறது, ரீல்ஸ் கண்டென்ட்காக பாட்டு வரிகள் எழுதுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்றது அது இருக்குதுங்க. அது அந்த காலமும் இருந்திருக்கு, இப்போ தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ சமீபமாக வாட்டர் பேக்கெட்னு ஒரு பாட்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தது, எத்தனையோ பேர் ரீல்ஸ் பண்ணாங்க, அது அப்படியே ஃபேட் ஆகிட்டு. இன்றைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா உறவுகள் தொடர்கதையை தான் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் பிரபஞ்சன் ஒன்று சொல்லுவார் ரொம்ப அழகாக, காலத்தால் நிலைத்து நிற்கிறது எதுன்னு பாருங்கள். ஏன்னா செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே பாட்டு வந்து
ஒரு போட்டியில் 2வது பரிசு பெற்ற பாடல். முதல் பரிசு பெற்ற பாடல் எது யாருக்கும் தெரியாது. அது நிற்கலை காலத்தில். அதனால் இந்த போட்டி பரிசு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எப்போவுமே இந்த இலக்கிய சர்ச்சைகளோடு வந்து வரும்பொழுது அவர் சொல்லுவார், நீ நல்லா எழுதுறியான்னு பாருங்கள், நீங்கள் சரியாக செய்கிறீங்களான்னு பாருங்கள், அது மட்டும்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் காலத்தால் வந்து நீங்கள் இருக்கும்போது யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க. நீங்கள் போன பிறகு முகநூலில் 10,000 பேர் எழுதுவாங்க, எனக்கு அவங்கள தெரியும், அவங்க அவ்வளோ திறமை இருக்குது, அவங்களுக்கு அப்படி வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. அதை ஏற்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இளையராஜா தான் என்னுடைய முதல் காதலன் அப்படின்ட்டு. இசையில் நம்ம எடுத்துக்கலாம். திரையில் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து நடிகர்களை காதலிச்சது உண்டா, ரசித்தது உண்டா, அந்த மாதிரி யாரையாவது? அந்த காதல்லாம் கிடையாது, ரசிச்சிருக்கேன். நான் வந்து ரஜினியோடைய பெரிய ஃபேனு. இன்றைக்கும் நான் வந்து காலா படத்துலலாம் அவர் ஈஸ்வரி ராவ் இறந்த பிறகு அந்த வில்லன் வீட்டுக்குள்ளே நடப்பார் இல்லையா, அந்த நான் நிறைய ஐ ஹவ் அட்மையர்ட் ஹிம் அ லாட். நாட் தட் ஐ லவ்ட் ஹிம் அப்படிலாம் கிடையாது. ஐ ஹவ் அட்மையர்ட் ஹிம். ஹி இஸ் அ வெரி கிரேட் ஆக்டர். எனக்கு ஒரு நடிகர் சத்யராஜையும் அப்படி தான் சொல்லுவேன். பட் அவங்க நடித்த கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இருந்ததா அப்படின்னா நோ, அவங்களோட வெர்சட்டாலிட்டி அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ கான்ட்ரவர்சியாக தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ரீசெண்டாக மோகன்ஜி அவருடைய படத்தில் ஒரு பாடல் வந்து சின்மயி பாடினாங்க. அதுக்கு சில எதிர்ப்புகள் வரவும், நான் தெரியாமல் பாடிட்டேன், யார் டேரக்டர்னு தெரியாமல் பாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இயக்குனர் பேரரசு ஒரு பக்கம், மோகன்ஜி ஒரு பக்கம்ட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. இந்த ஒரு இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பொதுவாகவே சின்மயிக்கு எதிரான குரல்கள் தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் வந்து அதிகம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய திரைப்பட கவிஞரை பற்றி சொன்னதுனால, அவர் ஒரு உயர் சாதியில் இருக்கிறதுனால, இவங்களுடைய சாதியை காட்டி சொல்லி தான் வந்து அதை வந்து சமன் பண்ணுறாங்க. இவங்க இந்த சாதியை சேர்ந்தவங்க, இவங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு தான் சின்மயி வந்து அடையாளப்பட்டதாக நான் பார்க்குறேன், என்னுடைய தனிப்பட்ட பார்வை. மோகன்ஜி விஷயத்தில் அவங்க பாடினது தவறுன்னு அவங்க உணர்ந்து கொண்டது, அது வந்து அவங்களோட ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அவங்க பர்சனலாக தான் அதை ட்வீட் பண்ணியிருந்தாங்க. மோகன்ஜியுடைய படங்களோடு எனக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது, இதுவும் கிடையாது. நாடக காதல்னா என்னதுங்க? தெரியல, அந்த புது டேர்ம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. நாடக காதல்னு ஒன்று சொல்கிறீங்க, நாடகம் இல்லாத காதல் அப்போ எது? நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, யாருனே தெரியாத ஒருத்தனோடு ஒரு பெண்ணை போய் ஒரு அறையில் இருந்து நீ முதலிரவும் உடலுறவும் கொள்ளுன்னு சொல்கிறது நாடகம் இல்லாத காதலா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். நம்ம அது அவருடைய உரிமை, அவர் படம் எடுத்துகிட்டு போகிறாரு, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும், விரும்புகிறதும் விரும்பாதும் என்னோட இஷ்டம். லைக்வைஸ் இட்ஸ் சின்மயிஸ் பர்சனல் பர்செப்ஷன். எனக்கு அதில் பாடினது இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன், அந்த இதை கூடயா ஒரு பாடகர் சொல்லக்கூடாது? அப்போது எனக்கு என்னமோ தோணுது, உங்களுடைய எதிர்ப்பை ஒரு பெண் சொன்னால் உங்களுக்கு அதீதமான கான்ட்ரவர்சிஸ் வருது, ஒரு ஆண் சொன்னால் ஆமாங்க ஓகே. இந்த திரை உலகத்தில் கான்ட்ரவர்சிஸே இல்லையா? இந்த அரசியல் உலகத்தில் கான்ட்ரவர்சிஸே இல்லையா? ஏன் இதை வந்து நம்ம கான்ட்ரவர்சி ஆக்குறோம்னா, அதை சொன்னது ஒரு பெண். ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ பிரச்சனைகள். கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கு அந்த கவிஞருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் அதுக்கப்புறம் கிடச்சிது. சின்மயி கெட் அ சான்ஸ். ரகுமான்கிற ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் பாட வைக்கும்போது தான் இந்த தமிழ் சமூகம் மறுபடியும் சின்மயி ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? இவ்வளோ நாள் சின்மயிக்கு திறமை இல்லையா? அந்த பாட்டை பாடினதுனால தான் அவங்க வெளியே வந்தாங்களா? அப்போ தெர் இஸ் ஒன் ரஹ்மான் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் ஹர். அந்த மாதிரி வந்து எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது அதுதான் நான் எப்போவுமே சொல்வேன், திரையுலகத்தில் ஒரு காட்ஃபாதர் உங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் தட்ஸ் இட். ஓகே, யாருமே சின்மயிக்கு ஆதரவாக அது வரைக்கும் நான் பேசி பார்க்கல, முதல் தடவை நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து இன்னும் பலருமே சின்மயிக்கு ஆதரவாக நிறைய பேர் ட்வீட் பண்ணுறாங்க, போடுறாங்க. இல்லை வெளிப்படையாக நான் சொல்கிறேன், வெளிப்படையாக அந்த மாதிரியான அட்ரஸ் பண்ணி அதை பேசுகிற விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இல்லை, நான் வித் சின்மயி ஆர் வித் மோகனாம்ஜி, ஆனால் ஐ வில் பி வித் சின்மயி தான். ஏன்னா மோகன்ஜியுடைய கண்டென்ட், ஐ ஹாவ் நத்திங் அகெயின்ஸ்ட் மோகன்ஜி, அவரை பற்றி எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவருடைய படங்களுடைய கண்டென்ட்டில் எனக்கு முரண் இருக்குது. முரண்னா ஆகச்சிறந்த முரண்கள் இருக்குது. ஸோ அதனால அந்த கருத்தை முன்வைக்கிறேன். இப்போ டக்குனு கேள்வி எழுது, ஆரம்பத்தில் பழைய வண்ணாரப்பட்டின்னு ஒரு படம் பண்ணார், அப்போ பெருசாக அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணும்போது ஒரு கூட்டத்தை தன் பின்னாடி சேர்த்துக்கிறாரு. இதுவும் ஒரு வித ஜாதிய மனப்பான்மையா?
இது ஜாதிய மனப்பான்மை தான். இன்னைக்கு அவங்கவுங்க அவங்க ஜாதியை பற்றி படம் எடுக்கிறதும் அவங்கவுங்க இதை பற்றி படம் எடுத்துக்கிட்டால் சேஃப் ஜோனில் இருக்கிறோம். உங்களை சுற்றி வந்து அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் அவன் வீட்டை அடித்து கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஜாதி ஒரு மிகப்பெரிய அரசியலுங்க. ஜாதி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலுடைய 60% ஓட்டரசியலை நிர்ணயிக்கிறது சாதி தான். ஜாதி. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ அது கலைக்கும் வந்துருச்சு. சரியா? முன்னாடி அது பூடகமாக இருந்தது. இப்போ வெளிப்படையாக வந்து நான் இந்த சமூகம் சார்ந்து இது பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணுறது ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க தான் தே ஆர் கல்ட் மேக்கர்ஸ். அதை நம்ம ஒத்துக்கொண்டே ஆகணும். உங்களுக்கு அப்படிப்பட்ட பூமியில் நீங்கள் வந்து ஒரு பார்வையாளராக மட்டுமே இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் தான் நீங்கள் இவரோட படத்தில் தனுஷோட படத்தில் அந்த அசுரனில் வெற்றி என்ன சொன்னார் கடைசியாக, படிங்கடா. ஆனால் அந்த படிப்பே வந்து இங்கே மாறணுங்கிறது தான் என்னோட. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. அடுத்து என்ன படம் நாங்கள் எப்போ அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரஞ்சித். ஆக்சுவலாக நிறைய பிச் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் வந்து இப்போ திரும்ப அதை ரீஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐம் நாட் கோயிங் டு டூ அ நான் கமர்ஷியல் மூவி எனிமோர். ஓகே, கமர்ஷியல் தான், கமர்ஷியலான படம் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு போதும், இந்த சூடு வந்து எனக்கும் போதும், என்னோட தயாரிப்பாளருக்கும் போதும். பிகாஸ் அவர் நிறைய பேஷனோட இந்த படம் காயல் பண்ணார். அந்த பேஷனுக்கு வந்து ஓகே, அவருக்கு வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க. அது அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். அண்ட் ஐ வில் பி வித் ஹிம் டில் தி எண்ட். அவர் எந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்கல இது வரைக்கும். ஸோ எனக்கு அது ஐ ஹாவ் லாட் ஆஃப் கிராட்டிடியூட், அந்த நன்றி கடன்பாங்கள்ல அது இருக்குது. ஏன்னா எங்களை மாதிரியான பெண்களுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களே ஒரு 10 ரூபா தர மாட்டாங்க. அப்போ யாரோ என்னை முகம் பார்க்காமல் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அது எனக்கு பெரிய விஷயமா படும். அந்த நம்பிக்கையும் காப்பாற்றிருக்கீங்க. கண்டிப்பாக. நான் வேறு எதையுமே பார்க்கல, யார் என்ன பண்ணாலும் எனக்கு இல்லை. ஐ வாஸ் அ டாஸ்க் மாஸ்டர். எனக்கு அந்த படம் முடியணும், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும், அது பண்ணியாச்சு. பட் என்னன்னா, தயவு செய்து தமிழ் சினிமாவில் மலையாள படம் மாதிரி படம் வரணும், நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. தமிழில் ஹோம் பவுண்ட் மாதிரியான ஒரு படம் வர்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இயக்குனர் பாலாசக்திவேலை விட சிறந்த ஒரு இயக்குனர் இந்தியாவில் உண்டா? கிடையாது. இயக்குனர் சசியை விட உண்டா? கிடையாது. பூ மாதிரியான ஒரு படத்தை எவ்வளவு கொண்டாடி இருக்கணும் இந்த தமிழ் சமூகம். ஆனால் அதை நம்ம செய்யலை. இன்றைக்கி வசந்த பாலன், அங்காடி தெரு. ஸோ இவங்களுடைய முக்கியத்துவம் வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு தெரியலையா? ஏன் அதிகமான நல்ல படங்கள் தமிழில் வரல அப்படின்னா, இந்த இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கேயே தான் இருக்கிறோம், நம்ம கூடயே தான் இருக்கிறோம். ஆனால் சரியாக கொண்டாடப்படலை அவங்க. ஐ திங்க் அவங்க இன்னும் அதிகமாக பேன் இண்டியா லெவலில் கொண்டாடப்படணும். பேன் இண்டியாவில் படம் எடுத்தால் போல அந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேணும். கொண்டாட பண்ணுவாங்க நிச்சயமாக. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய அடுத்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கும் வாழ்த்துக்கள். சீக்கிரம் எடுக்க ஆரம்பிங்க. நன்றி. எழுத்தாளராகவும் அடுத்தடுத்து புத்தகங்கள், பேசப்படாத உண்மைகளாக சம்திங். ஆமாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதணும். வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி ரஞ்சித். ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது உங்களோட உரையாடினது. நீங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கை செல்லணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.